ஓம் சிவசக்தி பரபிரம்ம ஜெகத்குருவே வாசுதேவ கிருஷ்ணா போற்றி. செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. ராசி பலன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த வியாழக்கிழமையாகும். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, புதிதாக இடம் பார்ப்பதற்கு, புதிதாக தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்கு இந்த வியாழக்கிழமை நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். புதிதாக வேலை செய்வதற்கு நல்ல நாளாக அமையும். ரிஷபராசி நேயர்களே, ஜென்மத்தில் உங்களுக்கு குரு இருப்பது நாள் இந்த வியாழக்கிழமை சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு, கூட்டு தொழில் செய்வதற்கு, ஒரு வியாபாரம் ஆரம்பிப்பதற்கு இந்த நாள் இனிய நாளாக ரிஷபராசி. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு 12ஆம் இடத்தில் குரு இருப்பதனால், ஜென்மத்தில் செவ்வாய் இருப்பதனால் வெளியூர் செல்வதற்கு, தூரம் வேலைக்கு செல்வதற்கு நல்ல ஒரு பயணமாக உங்களுக்கு இந்த மிதுன ராசிக்கு அமையும். சொந்தக்காரர்களெல்லாம் நல்ல விதமாக வருவார்கள். குடும்பத்தில் நல்ல ஒரு சோட்சமான காரியங்கள் நடக்கும். ஏன்னா இது வளர்ப்புறை என்பதனால் நல்ல நாளாக இந்த மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் நல்ல ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு 11ஆம் இடத்தில் குரு இருப்பதினால் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் வியாழக்கிழமை அமையும். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, மேல்நிலை படிப்பு செல்வதற்கு, வெளியூர் செல்வதற்கு, வெளிநாடு போவதற்கு இந்த வியாழக்கிழமையில் இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக அமைவதற்கு கடகராசிக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த நாள் கொடுப்பார். சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் நல்ல தொழில்ஸ்தானங்கள், எந்த தொழில் ஆரம்பித்தாலும் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு கொடுப்பார் குரு பகவான். ஏனால் அவர் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் தொழில்ஸ்தானத்தை நல்ல வலுப்படுத்துவார். எந்த தொழிலாக இருந்தாலும் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு 9ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு லாப பலனை கொடுப்பார்கள். செல்வங்கள் நல்ல விதமாக அமையும். அதேபோல் குழந்தைகள் உங்களுக்கு பிறப்பதற்கு நல்ல ஒரு இந்த வியாழக்கிழமை நல்ல நாளாக அமையும். ஏனென்றால் கன்னிராசிக்கு 9ஆம் இடத்தில் வீட்டில் மழலை செல்வங்கள் வருவதற்கு முக்கியமான இந்த வியாழக்கிழமை நாளாகும். இரவு நிமிடங்கள் அது நல்லபடியாகவே நடக்கும். துளாராசி நேயர்களே, உங்களுக்கு 8ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் நல்ல பலனை கொடுப்பார்கள். கொஞ்சம் அமைதியாக கையாள வேண்டும். ஏன்னா 8இல் குரு இருந்தால் லாபத்தை கொடுப்பார். தூரங்கள் வேலைக்கு செல்வது, தூரத்தில் வேலை செய்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக கிடைக்கும் வெளியூரில். அதேபோல் லாபத்தையும் அதிகமாக கொடுப்பார். பார்த்து கவனத்துடன் இருந்தால் அதுவே உங்களுக்கு இந்த வியாழக்கிழமை நல்ல நாளாக அமையும். விருச்சிகராசி நேயர்களே, உங்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு இருப்பதனால், உங்கள் ராசிநாதனை பார்ப்பதனால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையும். பொன் பொருள்கள் வரும். சொந்தக்காரர்கள் வீட்டுகள் அதிகமாக வருவார்கள். நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு நடந்தேறும். அதேமாரி பொன் பொருள்கள் அதிகமாக சேர்வதற்கு ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்கள் அனைவரும் நல்ல விதமாக நடக்கக்கூடிய நாளாக இந்த வியாழக்கிழமை அமையும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு 6ஆம் இடத்தில் இருப்பதனால் சில சங்கடங்கள் ஏற்படும். அதே 4ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் அந்த நிலையை கொடுப்பார். அதனால் பார்த்து வெளிவட்டாரங்களில் பார்த்து செல்ல வேண்டும். ஏன்னா 6இல் குரு இருந்தால் ரோகச்சத்துரு என்று சொல்லப்படும். அதனால் உடம்புக்கு சில சங்கடங்கள் கொடுத்தாலும் இந்த குரு பகவான் உங்களுக்கு 6இல் இருக்கிறதுனால் தனுசு ராசிக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமையும். அதேபோல் நீங்கள் பார்த்ததை கவனத்துடன் செய்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும் தனுசு ராசிக்கு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 5ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் குரு அஸ்தங்கம் அடைந்து இருப்பார். அதனால் குடும்பத்தில் சில சண்டைகள் வந்தாலும் மன தைரியத்தை விடாதீர்கள். அதுபோல் உங்களுக்கு பெருமாளை வணங்குங்கள். இந்த காரியங்கள் நல்லா கைகூடும். தொழில்ஸ்தானம் நல்லா வலுவாக இருப்பதனால் உங்களுக்கு லாப பலனை ஈட்டி கொடுக்கும் இந்த மகர ராசி நேயர்களுக்கு. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு 4ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் குடும்பத்தில் சில சஞ்சலங்களை கொடுப்பார். ஏன்னா சனி அஸ்தங்கத்தில் இருப்பதனால், அதேபோல் குருவும் அந்த இடத்தில் 4ஆம் இடத்தில் அவர் அஸ்தங்கத்தில் இருப்பதனால் இந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள், சஞ்சலங்கள் வந்தாலும் அதை சரி செய்து நிதானமாக நடந்து கொண்டால் இந்த வியாழக்கிழமை உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு 3ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் குரு அஸ்தங்கத்தில் இருப்பார். அதேபோல் ஜென்மத்தில் ராகு இருக்கிறார். வெளிவட்டாரங்களில் பார்த்து போக வேண்டும். வண்டி வாகனங்கள் பார்த்து செல்ல வேண்டும். இந்த வியாழக்கிழமை நல்ல நாளாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்றால் வாய் வார்த்தைகள் அமைதியாக இருந்தாவே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும்.